எங்களுக்கு வந்து மணியாச்சி அந்த ஏரியாவில் காயத்தாரி ஏரியாவில் பெய்கிற தண்ணி வந்து கோரமங்கலம் வழியாக இந்த உப்பாறு வடைக்கு வரும். ஆனால் முன்னாடியெல்லாம் 8 சட்டர், அதாவது 8000 கனடி 9000 கனடி வரைக்கும் தண்ணி போய்கிட்டு இருந்த ஓடையில் வயல்வெளியில் ஒரு நாளும் தண்ணி ஏறாது. ஆனால் இப்போ வெறும் 2000 கனடி 3000 கனடி தண்ணி திறந்தாலே வயல் பூரா தண்ணியாகிடுது. எங்களுக்கு விவசாயம் பூரா வருஷம் இதே அழிமாக தான் இருக்குது. ஆனால் உப்பாறு ஓடை வந்து ஒழுங்காக தூர் வராத ஒரு காரணம் தான் இதுக்கு முழு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. எங்களுக்கு வந்து இந்த விவசாயத்தை ஒழுங்காக நடைபெறணும்னா, எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் இருக்கணும்னா, இந்த உப்பாறு ஓடையை வந்து முழுமையாக தூர் வரணும். உள்ளே வந்து 28 டவர் வரைக்கும் இருக்குது. அந்த டவர் ஏரியாவுக்கு போட்ட ரோடு கூட இது வரைக்கும் எடுக்கலை. அந்த ரோட்டை அப்புறப்படுத்தினா தான் தண்ணி போகும், ஆனால் அப்புறப்படுத்தவே இல்லை. அதனால் எங்கள் விவசாய வாழ்வாதாரம் ரொம்ப பாதிச்சுக்கிட்டே இருக்குது. வருஷம் இதே நிலைமை தான். இதனால் அரசாங்கம் வந்து எங்களுக்கு இந்த உப்பாறு ஓடை வந்து முறையாக தூர்வாரி நடுமத்தியில் எங்களுக்கு ஒரு 100 மீட்டர் அகலத்தில் கடற்கரையிலேருந்து அணை வரைக்கும் எடுத்தாலே எங்களுக்கு இந்த தண்ணி பூரா முற்றிலுமாக வடிஞ்சிடும். ஆனால் இப்போ எங்களுக்கு வந்து அந்த தூர்வாரத ஒரு திட்டங்களே இது வரைக்கும் யாருமே செய்யலை. சம்மந்தப்பட்ட அரசு தான் இதுக்கு வந்து முழு நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு முழுமையாக தூர்வாரினா மட்டும்தான் இந்த உள்ள விவசாயங்கள் எல்லாமே பாதிக்கப்படாமல் இருக்கும். அதே நேரத்தில் அதிகப்படியான தண்ணி வரும்போது டவுனுக்குள்ளே தண்ணி போகாமல் இருக்கிறதுக்கும் இந்த ஒரு தூர்வாரல் வந்து நல்லாயிருக்கும். தான் பெய்திருக்கு. அதுக்குள்ளே இந்த ஏரியாவில் பூரா ஒரு 400-450 ஏக்கர் இந்த ஒரு பகுதியில் இப்போ பாதிச்சிருக்கு. இன்னும் வீரநாயக்கந்தட்டு பகுதியில் அங்கே ஒரு 500 ஏக்கர் பாதிச்சிருக்கு. இப்படி ஒவ்வொரு கிராமத்துக்கும் எல்லா இடமே தண்ணி தான். ஆனால் இது வரைக்கும் இன்னும் நடுவை இப்போ தான் ஆரம்பிக்கல. இன்னும் அதுக்குள்ளே எங்களோட நாங்கள் நாற்று பாய் இந்த நெல் நாற்று எல்லாமே தண்ணிக்குள்ளே தான் கிடக்கு. ரொம்ப சங்கடமாக இருக்குது எங்களுக்கு. அதனால் எங்களுக்கு இந்த ஓடை நல்லா தூர்வாரி தந்தாலே எங்களுக்கு விவசாயத்தை நாங்கள் பார்க்க எங்களுக்கு நல்லாயிருக்கும்.